ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் vlog. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோன்னா பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். என்ன ரேஷியோ எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். பாசி பருப்பு 1 டம்ளர், ஜவ்வரிசி அதில் முக்காவாசி, பச்சரிசி அதில் பாதி. இதுதான் ரேஷியோ. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய், தேவையான அளவு நெய். சரியா? இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அடி கனமான பாத்திரமா இருக்கணும். அது குக்கர் தான் கிடையாது. நம்ம எடுத்து வச்சுக்கிற பாதி பங்கு பச்சரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சரிசி போட்டு நல்லா வதக்கிக்கும். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நம்ம எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசி பருப்பும் பச்சரிசியும் லைட்டாக கலர் சேஞ்சு ஸ்மெல் வரும். நல்லா பாசிப்பருப்போட வாடை வரும். அப்போ நான் எடுத்து வச்சுக்கிற ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அதை மிக்சியில தான் அரைக்க போறோம். அதனால ஏலக்காய் நான் அதிலேயே முழுசா சேர்த்துக்கிறேன். ஸ்மெல் நல்லா இருக்கும். நீங்க அரைச்சு அது குக்கர்ல சேர்த்து அது வெந்து வரும்போது ஸ்மெல் சூப்பரா இருக்கும். வீடே அப்படி கமகமன்னு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒன்னும் பாதியுமா ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. அரைப்பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை குக்கர்லயே சேர்த்து இப்போ நம்ம எடுத்ததுல இருந்து 1 பங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு வச்சிருக்கேன். இதை 2 விசில் குக்கர்ல நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா. நம்ம இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பு, ஜவ்வரிசியும் அரிசியும் சேர்த்து 1 பங்கு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா இருக்கும். இந்த பாத்திரத்துல தான் நம்ம பாயாசத்தை கூட்டி ரெடி பண்ண போறோம். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஜவ்வரிசி வச்சிருக்கோம் இல்லையா, ஜவ்வரிசியை இதில் சேர்க்கணும். நெய் கொஞ்சம் உருகட்டும். ஜவ்வரிசியை சேர்த்துட்டு, ஜவ்வரிசி அப்படி எப்படி சொல்றது, ஜவ்வரிசி நம்ம பொரி சாப்பிடுவோம்ல, பொரி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ண போறோம். இது கைவிடாம சிம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி வேகமா கீழே பிடிச்சிரும். அப்போ நம்மளோட டிஷ்ஷே வேஸ்ட் ஆயிரும். நம்ம எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும் அதுல இருந்து. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. அப்படி மொறுன்னு ஜவ்வரிசி அப்படி மொறுன்னு நம்ம பொரி சாப்பிட்டா, அவல் பொரியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். தெரியுதா? நம்ம ஒவ்வொரு பக்கமா எடுக்க ஒரு பக்கம் இருக்கிறது பொரிஞ்சு வெடிச்சு பொரியும். இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போது இது கூடவே நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பாக்கெட் பால் தான் சேர்க்க போறேன். இது கோயிலுக்கு திடீர்னு பிரசாதம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். என்ன ரெடி பண்ண எதுவுமே யோசனையே இல்லை. திடீர்னு எடுத்த முடிவு தான் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வைப்போம்னு சொல்லி. அந்நேரம் வீட்டில் என்ன கிடைச்சிச்சோ அதை வச்சு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பால் பாக்கெட் 1 தான் வெளியில வாங்கினேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி பால்லையே வேகணும். எக்ஸ்ட்ரா தண்ணியே நான் ஊற்ற மாட்டேன். நம்ம குக்கர்ல அரிசி பருப்புக்கு வச்சிருக்கோம் இல்லையா 2 பங்கு தண்ணி, அதுவும் இப்போ நம்ம பால் ஊத்துறது மட்டும்தான். மற்றபடி நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுலையுமே சேர்க்கவே மாட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசி வேகட்டும். அந்த குக்கரை ஓபன் பண்ணிடலாம். குக்கரை ஓபன் பண்ணி அரிசி பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வேணும். நல்லா குழையவே வெந்துருச்சு அரிசியும் பருப்பும். இப்போ நம்ம அந்த பால் விட்டு ஜவ்வரிசியை கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த அரிசியும் பருப்பையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? பால் சேர்த்ததுனால பொங்கி வந்துட்டே இருக்கும். ஜவ்வரிசி ஆல்மோஸ்ட் நம்ம பொரிய விட்டதுல வெந்துருச்சு. இப்போ இந்த அரிசி பருப்பு கலவையை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குக்கர்ல இருக்கிறத மட்டும் கொஞ்சமா அலசி தண்ணியை சேர்த்துக்குவேன். தெரியுதா? ஏன் இப்போ இது ஒயிட்டா இருக்கு, பாசிப்பருப்பு கலர்ல இல்லை அப்படின்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம்.
பால் சேர்த்து நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அந்த ரெசிபியோட கலர் வந்து டாமினேட்டில் தான் தெரியும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்புமே லைட்டாக கொதி வந்துருச்சு உள்ள, தெரியுதா? இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஸ்வீட் சேர்த்துட்டோம் இல்லையா, வெல்லத்தோட கலருக்கு வெல்லத்தோட கலரே பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அதுல வந்து மில்க் கலர் தான் அதிகமா தெரியும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முந்திரி கிஸ்மிஸ் பாயாசத்துக்கு போடணும் இல்லையா, இதுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் இந்த மாசத்துல புரட்டாசி சனிக்கிழமை ஃபுல்லாவே எங்க கோயில்ல சாமி கும்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இன்னும் வாரம் ஒரு ரெசிபி பார்க்கலாம் நம்ம சேனல்ல. நல்லா இருக்கும். பக்கத்துல நடந்து போற வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் எங்க கோயில் இருக்குது. இப்போ ஒரு கை முந்திரி சேர்த்துக்கிறேன். இது சாமிக்கு பிரசாதமா கொடுக்கறோன்றதுனால தான் நிறைய முந்திரி நெய்யெல்லாம் சேர்க்கிறேன். இல்லாட்டி நான் டயட்ல இருக்க அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல கோல்டன் கலர்ல ஆகட்டும். செம்ம ஜாலியா இருக்கும் எங்க கோயிலுக்கு போனா. ஆனா இந்த வட்டம் நிறைய பேர் வரல, கொஞ்சம் கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. இப்போ நம்ம எவ்வளவு முந்திரி போட்டோமோ அந்த அளவுக்கு நான் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம உலர்ந்த திராட்சை போட்டுட்டு அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிருங்க. அந்த நெய்யோட சூட்லயே அது பலூன் மாதிரி வந்துடும். இப்போ நான் தட்டும் போது பாருங்க, முந்திரி அது பிளாக் கிரேப்ஸ் எதுனே நமக்கு தெரியாது, எல்லாம் ஒன்று போல இருக்கும். அந்த அளவுக்கு பஃபியா வந்துருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வெளியில கொண்டுட்டு போனதுனால கொஞ்சம் நெழுன்னு இருந்தா நம்ம அங்க போய் சாப்பிடும் போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் இருந்துச்சு. நான் வீட்டுல இருந்து இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போகணும்னு நான் நினைச்சேன். கரெக்டா நாங்க அங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க, பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். இப்படிதான் இருந்துச்சு நான் செய்யும் போது வீட்டுல. நாங்க அங்க போய் டம்ளர்ல சாப்பிடும் போது கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் 1 டம்ளர் அந்த பாசிப்பருப்பு பச்சரிசி அரை டம்ளர் போட்டேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடைச்சிச்சு. ஃபுல் சாமி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கங்க எடுத்த கிளிப்பை மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குமே பர்மிஷன் கிடைக்கல எங்க வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.